ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு சாதகமான சட்டங்களை கொண்டு வரவும் தங்களுக்கு ஆதரவான வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யவும் ஏஐ நிறுவனங்கள் ஒன்றிணைந்து சுமார் 1149 கோடி ரூபாய் நிதியை திரட்டியுள்ளன. லீடிங் த ஃபியூச்சர் என்ற பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய அரசியல் குழு தனித்தனி மாகாண சட்டங்களுக்கு பதிலாக அமெரிக்கா முழுவதும் பொதுவான ஏஐ விதிமுறைகளை கொண்டு வர விரும்பும் வேட்பாளர்களுக்கு நிதியுதவி அளிக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது வரை இந்த குழுவிடம் சுமார் 643 கோடி ரூபாய் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 நடைபெறவுள்ள அமெரிக்க மிட் டேர்ம் தேர்தலில் இந்த குழுவின் தாக்கம் பெரிய அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு மாகாணமும் தனித்தனி ஏஐ சட்டங்களை இயற்றினால் அது தொழில்நுட்ப வளர்ச்சியையும் கண்டுபிடிப்புகளையும் பாதிக்கும் என இந்த நிறுவனங்கள் அஞ்சுகின்றன. இந்த குழுவிற்கு ஓபன் ஏஐ இணை நிறுவனர் கிரெக் பிராக்மேன், பாலன்டிர் இணை நிறுவனர் ஜோ லான்ஸ்டன் மற்றும் முன்னணி முதலீட்டு நிறுவனமான ஆண்ட்ரீசன் ஹாரோவிட்ஸ் ஆகியோர் பெரும் நிதியை வழங்கியுள்ளனர். ஏற்கனவே நியூயார்க்கில் ஏஐ கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த ஜனநாயக கட்சி வேட்பாளர் அலெக்ஸ் போரஸை இந்த குழு எதிர்த்து வருகிறது. அதே சமயம் டெக்சாஸில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் கிரீஸ் கோபருக்கு ஆதரவு அளித்துள்ளது. இதன் மூலம் இரு கட்சிகளிலும் தங்களுக்கு சாதகமானவர்களை உருவாக்க ஏஐ நிறுவனங்கள் களம் இறங்கியுள்ளன.